ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, உள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, கிணறு, போரு, சர்வீஸ் இருக்கா, ஃபென்சிங் இருக்கா, தார் ரோட் டச்சில் இருக்கா, எத்தனை ஓனரு, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ் லேண்டு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. பண்ணை நிலம், அதுவும் வந்து வித் மரங்களோடு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ அதுவும் பாருங்கள். 2.25 ஏக்கர் இருக்குங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 17 சென்ட் இருக்குது. ஸோ 2 ஏக்கர் 17 சென்ட்டு புஞ்சல் லேண்டுங்க. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கவங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. 2 ஏக்கர் 17 சென்ட்டு. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுவும் வித் மரங்களோட, தென்னை மரம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேப் விட்டு தாங்க வச்சுருக்காங்க. ஒரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா நல்ல கேப் இருக்குது உங்களுக்கு. தென்னை மரம், தேக்கு மரம், பாக்கு மரம், மலைவேம்பு, வாழை மரம். ஸோ அது மாதிரி லேண்டு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு பச்சை பசேல்னு க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. சிங்கிள் சிக்னேச்சர் தான். நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு அப்பயே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் ஓனர் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டைரெக்டாக பேசிக்கலாங்க. ஸோ தேக்கு மரம் எல்லாமே காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலாக காமிச்சிருக்கேங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஞ்சல் லேண்டு தாங்க. நீங்கள் இந்த லேண்டில் வந்து எல்லா ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம், விவசாயமும் பண்ணிக்கலாம், வீடும் கட்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாங்க. மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மண் தான். பட் ஆனால் பியூரான ரெட் சாயிலான மண்ணுன்னு சொல்ல முடியாது. நம்ம புஞ்சல் லேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வேர்க்கல்ல போடுவாங்க பாருங்கள், லூஸ் மண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்ல மண் தான். உங்களுக்கு சூப்பரான மண் எல்லாமே வரும் உங்களுக்கு. நீங்கள் வேர்க்கல்லையும் போட்டுக்கலாம், நெல் பயிரும் பண்ணிக்கலாம், இல்லை மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மண் நல்ல ரெட் சாயிலாக மண்ணாக பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கு சூட் ஆகாது. இது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு மாதிரி மண் தான் உங்களுக்கு. பட் ஆனால் எல்லாமே பண்ணிக்கலாங்க. நல்ல சூப்பரான லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக் விருத்தாச்சலம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. பாண்டிச்சேரி, கடலூர், ஸோ அது மாதிரி சரௌண்டிங்கில் லேண்டு இருந்தால் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குங்க. ரோட் ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 280 அடிக்கு மேலே வருங்க ஃப்ரண்டேஜ். உங்களுக்கு நல்ல லேண்டு ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 2 பேர் நல்லா தாராளமாக தங்கலாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் தளம் போட்ட மாதிரி, வெளியே மட்டும் பார்த்தீங்கன்னா ஷீட்டு, பின்னாடி வந்து ஷெட் போட்ட மாதிரி ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் இருக்குங்க. ஒரு போர் இருக்குது. 500 அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர் இருக்குது. ஃபென்சிங்கு, கேட் இருக்குங்க. லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குது, கேட்டும் இருக்குங்க. ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா 28 அடி ரோடுங்க. உங்களுக்கு நல்ல பெரிய ரோடு தான். பஞ்சாயத்து ரோடு, எஃப்எம்டி ரோடுங்க. தார் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு 250 மீட்ரு பார்த்தீங்கன்னா மட் ரோடு வருங்க. 250-300 மீட்ரு பார்த்தீங்கன்னா மட் ரோடுனா உங்களுக்கு நல்ல ஒரு மெட்டல் ரோடு மாதிரி தான். உங்களுக்கு மட் ரோடு மாதிரியே தெரியாது, நல்ல மெட்டல் ரோடு மாதிரி தான். அதுவும் பஞ்சாயத்து ரோடு, எஃப்எம்டி ரோடுங்க. நம்ம ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 800
கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம NH GST நூறடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். உங்களுக்கு 1.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வில்லேஜ் வீடுங்க எல்லாமே இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கரும்பு, நெல், உளுந்து, வேர்க்கடலை எல்லாம் பயிரும் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல நீர்வளமான லேண்டுங்க. நம்ம லேண்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு போர் இருக்குது. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா சோலார் சர்வீஸும் இருக்குங்க. உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 172 தென்னை மரம் இருக்குங்க. 172 தென்னை மரம் எல்லாம் காய்ப்பில் இருக்க மரம் தான். உங்களுக்கு 125 மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈல்டிங்கில் இருக்குங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய மரங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து ஈல்டிங்கில் வந்துடும். 125 மரம் வந்து ஈல்டிங்கில் இருக்குங்க. தேக்கு மரம்னு பார்த்தீங்கன்னா 150 தேக்கு மரம் இருக்குது. அந்த தேக்கு மரத்தோட ஏஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஒரு 5 வருஷம் தேக்கு மரங்க. நல்ல சைஸான தேக்கு மரம். பாக்கு மரமும் இருக்குங்க. ஒரு 25 பாக்கு மரம் இருக்குது. உங்களுக்கு மலைவேம்பு மரமும் இருக்குங்க. ஒரு 20 மலைவேம்பு மரமும் ஒரு 25-30 பாக்கு மரமும் இருக்குது. பாக்கு மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டிங்கில் தாங்க இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய லேண்ட் இது உங்களுக்கு. தென்னந்தோப்போட அதுவும் வித்து ஷெட்டு, போரு, அதுவும் வித்து ஃபென்சிங்கு எல்லாம் நல்ல சூப்பரான லேண்டுங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க. லேண்டை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணி எடுக்கலைன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். அதில் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணிவிடுவாங்க, ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. சூப்பரான லேண்டுங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 27,000, ஒரு ஏக்கர் வந்து 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா உங்களை மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியல் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ஃபைனலாக ஒரு 26 இல்லை ஒரு 25 வரைக்கும் பண்ணலாங்க. ஓனரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 27,000, ஒரு ஏக்கர் 27 லட்ச ரூபா சொல்கிறாரு. நீங்கள் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 26 லட்சம் இல்லை ஒரு 25 லட்சம் வரைக்கும் ஒரு ஏக்கர் பண்ணலாங்க. நீங்கள் லேண்டு வந்து சைட் விசிட் பாருங்கள். ஓகேனா டேரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். இந்த லேண்டில் வந்து மைனஸ் பாயிண்ட்டுன்றது எதுவுமே இல்லைங்க. எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டு தான். பஸ் போகிற ரூட்டுக்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட் இருக்குங்க. வில்லேஜுக்கெலாம் பக்கத்துலேயே இருக்குது. 1/2 கிலோமீட்டர். டவுனுக்கு அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். 2-2.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டவுன் பஜார் இருக்குங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட், விருதாச்சலம் தாலுக்காவில் தாங்க இருக்குது. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நல்ல சூப்பரான லேண்டு, அதுவும் ஃபார்ம் ஹவுஸோட ஒரு 2 ஏக்கர் 17 சென்ட் லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த லேண்டு பிடிச்சிருந்தா நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானா கூட அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம்.